கத்திரிக்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் முழு கத்திரிக்காயை கீறி எடுத்துக்கணும். இதை அந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் கத்திரிக்காய் நல்லா திரண்டு வரணும். இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயை சின்ன சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றியே வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காய்ங்கிறதுனால நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். சும்மா ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து இது மாதிரி வந்துடும். இது கூட கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.